ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா குப்பைமேனி சோப்பு தான் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குப்பைமேனி சோப்பு நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குப்பைமேனி சோப்பில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம சோப்பு யூஸ் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியே நம்ம சோப்பு வாங்கி போடுறதுக்கும் வீட்டில் செஞ்சு போடுறதுக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 லிட்ரு பியூர் செக்கு தேங்காய் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 லிட்டர் செக்கு தேங்காய் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பர்ஃப்யூம். உங்களுக்கு என்ன மனம் பிடிக்குதோ அந்த பர்ஃப்யூம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் குப்பைமேனி இலை எனக்கு இன்றைக்கி கிடைக்கல இந்த வாட்டி, அதனால் நான் குப்பைமேனி பவுடர் ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் நம்ம போட போகிறதில்ல, ஒரு 40 கிராம் மட்டும் 2 லிட்டருக்கு நம்ம போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்டிக் சோடா தண்ணியில் போட்டு கலந்து அது நல்லா ஹீட்டாக இருக்கும். ஹீட் ஆறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம காஸ்டிக் சோடாவை அளந்து எடுத்துக்கலாங்க. நம்ம 1 கிலோ சோப்பு செய்ய போகிறோம் அப்படின்னா 175 கிராம் காஸ்டிக் சோடா எடுக்கணும். இப்போ நான் 2 கிலோ அளவில் சோப்பு செய்கிறனால 350 கிராம் நான் காஸ்டிக் சோடா எடுத்துருக்கிறேன். நான் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறனோ அதையவே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்யும்போது ஒரு 100 கிராம் அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நம்ம வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் வெளியே கடையில் நீங்கள் சோப்பு வாங்கி போடுறத விட நம்மளே ரெடி பண்ணி ஹோம்மேடாக சோப்பு ரெடி பண்ணி போடும்போது நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. குப்பைமேனி சோப்பில் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 350 கிராம் காஸ்டிக் சோடா போட்டிருக்கோம். அதில் 2 மடங்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். 700 கிராம் தண்ணி ஊற்றணும். ஒரு 20 கிராம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த காஸ்டிக் சோடா நல்லா மரக்குச்சியோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளை ஆறுற வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம். அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்றா சில்வர் பாத்திரம் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் சில்வர் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஆயில்ஸ்லாம் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 1 லிட்டர் ஆயில் இன்றைக்கி பியூர் செக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சோப்பு செய்ய போகிறோம். நம்ம அதோட ரைஸ் பிராண்ட் ஆயில், நல்லெண்ணெய், இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பிராண்ட் ஆயில் எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முழுசாக 2 லிட்டர் ஊற்ற போகிறதில்ல. 1900 ml நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக நம்ம 1900 ml எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம 1900 ml தேங்காய் எண்ணெய் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம 100 ml இதில் கேஸ்டர் ஆயில், ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல, எல்லா ஸ்டோர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். அது 100 கிராம் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு 2 கிலோ அளவிலான ஆயிலை மெஷர் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கலந்து வச்ச இந்த ஆயிலை நல்லா பீட்டர் வச்சு நம்ம கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த பீட்டர் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல குச்சியோ பெரிய கரண்டி மாதிரி வச்சு நீங்கள் நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம கரண்டி வச்சு கலக்கும்போது கொஞ்சம் லேட்டு. நம்ம காஸ்டிக் சோடா ஊற்றி நம்ம கலக்கும்போது உடனே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்காது. நம்மளுக்கு தோசமாக பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். குறைஞ்சது அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம கையில் கலக்க வேண்டிய மாதிரி வரும். ஃபஸ்ட்டு இந்த ஆயிலை நம்ம கேஸ்டர் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றிருக்கோம்ல, அதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச காஸ்டிக் சோடா இப்போ நம்ம அந்த ஆயிலோட நம்ம குப்பைமேனி பவுடர் எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். ஒரு 40 கிராம் அளவில் நம்ம குப்பைமேனி பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கலாங்க.
உங்களுக்கு குப்பைமேனி இலை கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா இலைய மிக்சியில் அடித்து அதில் இருக்கிற எக்ஸ்ட்ராட் எடுத்து நீங்கள் ஊற்றி பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு காஸ்டிக் சோடா வந்து நல்லா கலங்கிருச்சு. இதை வந்து அப்படியே ஊற்றிடக்கூடாது. நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். நான் வடிகட்டி ஊற்றுறதை என்னால் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியல. நல்லா வடிகட்டி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்பீடாக வச்சு நம்ம வந்து பீட் பண்ணிடக்கூடாது. நல்லா கொஞ்சம் மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க. டக்குன்னு உங்களுக்கு கெட்டியாயிரும். பீட்டர் வச்சு நம்ம பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு கெட்டியாயிரும். ஆயிலும் காஸ்டிக் சோடாவும் நல்லா கலங்கணுங்க. நல்லா கலங்குற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து குப்பைமேனி சோப்புனால கொஞ்சம் க்ரீன் கலர் கிடச்சா நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். அதனால் நான் கொஞ்சம் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கலந்துக்கலாங்க. கலர் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறம் நம்ம பர்ஃப்யூம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பர்ஃப்யூமும் நம்ம அதில் ஊற்றிக்கலாம். பர்ஃப்யூம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம மோல்டு வந்து அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். நம்ம மோல்டில் ஊற்றிட்டு ஒரு நாள் 24 மணி நேரம் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த சோப்புக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடணும். இந்த சோப்பை வந்து நம்ம உடனே உபயோகிக்க முடியாது. 40 நாள் கழித்து தான், குறைஞ்சது 30 நாள் கழித்து தான் நம்ம இந்த சோப்பை எடுத்து நம்ம உபயோகம் பண்ண முடியும். இதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஒரு 100 கிராம் அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100 கிராம் அளவில் செய்யும்போது காஸ்டிக் சோடா வந்து 17.5 கிராம் எடுக்கணுங்க. இந்த அளவில் நீங்கள் எடுத்து வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த குப்பைமேனி சோப் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வர அரிப்பு, ரேசஸ், அதே மாதிரி இந்த பருவந்த தழும்பு, இது எல்லாமே நம்மளுக்கு மறைஞ்சு சூப்பரான பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த சோப்போட ரிசல்ட் எப்படி அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் ஊற்றி அப்படியே ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மோட்லேருந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய குப்பைமேனி சோப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.